தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். சொந்த வீடு வாங்க ஸ்டெப் ஸ்டோனுக்கு வாங்க. ஸ்டெப் ஸ்டோன். அத்தனை மணிக்கு அந்த பெண்ணுக்கு அங்கே எதுக்காக போனோம் நான் பதிவிட்டு இருக்கிறேன். நான் இப்போவும் அந்த கேள்வி நான் வைக்கிறேன், பகிரங்கமாக வைக்கிறேன். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வீட்டில் நம்ம கூட்டுறோம்ல சார், காவல் நிலையத்தில் போலீஸ் அதிகாரிகள் இருக்கிறாங்க சார், 24 மணி நேரம் விழிப்புணர்வோடு இருக்கிறாங்க. நான் வீடை திறந்து விட்டு வரலாமே, ஏன் பூட்டிட்டு வரேன்? ஏன் போலீஸ் என்ன பண்ணுச்சு? நான் எதுக்கு வீடை பூட்டணும்? அதுதானே சம்பளம், வந்து அரசாங்கம் சம்பளம் கொடுக்குது. 20 போலீஸ் இருக்கிறாங்க, என் வீடை பார்த்துக்கிறது தான் அவங்க வேலை. சொல்ல முடியுமா சார்? அண்ணனோட போயிருந்தீங்களா? பரவாயில்ல, நாங்கள் அண்ணனோட அப்பாவும் நான் கடைக்கு போயிட்டு வரேங்க. நீங்க போனது ஒரு 3வது மனிதர் யாரோ ஒருத்தரோட போறீங்க. அப்படி போகும்போது அந்த நபரால் கூட உங்களுக்கு பாதுகாப்பு பிரச்சனை ஏற்படலாம்ல. ஒரு ஆணும் பெண்ணும் போகக்கூடாதா? பிரைவசி போகக்கூடாதா? அப்போ இதெல்லாம் வந்து பச்சைப்படுத்துறோம். எங்க தலைவர் ஆட்சிக்கு வரட்டும், ஆணும் பொண்ணையும் முதலுக்குள்ள அனுப்புறாரா கேட்பார். விஜய் பேசும்போது நமக்கு எங்க முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே எங்கடா போச்சு அந்த குரல்? ஆப்போச்சம் பத்தியா? ஃபைன் டைம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு சேகுவாரா ஜெய்சங்கர் அவர்கள். வாருங்கள், அவரிடம் அரசியல் சார்ந்த பல்வேறு கேள்விகளை முன்வைக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். கோவை கல்லூரி மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை சம்பவம் நடந்துச்சு. இது தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இந்தியா முழுவதுமே இது ரொம்ப ஒரு அதிர்ச்சி ஊட்டக்கூடிய ஒரு விஷயமா பார்க்கப்படுது. என்னோட கேள்வி என்னன்னா, எல்லாருமே அந்த பொண்ணை தான் தப்புன்னு சொல்றாங்களே, இந்த விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? கோவையில ஏற்பட்ட அந்த பெண்ணை ஏன் இத்தனை மணிக்கு அங்க போனாங்க அப்படின்னு ஒரு சொல்லி இவர் கேட்கறாங்க. இந்த திமுக காரெல்லாம் கேட்கறான், எத்தனை மணிக்கு ஏன் அந்த பொண்ணு அங்க போச்சு சொல்லலாம். அப்படி இல்லை சார், அது அப்படி அவங்க யார் கேட்டாங்கன்னு தெரியல. நான் சொல்றேன், நான் கேட்கிறேன், அத்தனை மணிக்கு அந்த பெண்ணுக்கு அங்க எதுக்காக போனோம் நான் பதிவிட்டு இருக்கிறேன். நான் இப்போவும் அந்த கேள்வி நான் வைக்கிறேன், பகிரங்கமாக வைக்கிறேன். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வீட்டில் நம்ம கூட்டுறோம்ல சார், காவல் நிலையத்தில் போலீஸ் அதிகாரிகள் இருக்கிறாங்க சார், 24 மணி நேரம் விழிப்புணர்வோடு இருக்கிறாங்க. நான் வீடை திறந்து விட்டு வரலாமே, ஏன் பூட்டிட்டு வரேன்? இப்படி ஒரு கீ போடுறேன், இன்னொரு பூட்டு போடுறேன், அப்புறம் சங்கிலியில் போட்டு கேட்டை கட்டுறேன். வீடும் பொதுவெளியும் ஒன்றாயிராது இல்லை சார். இந்த தப்பு, இதுதான் தப்பு. நான் முதல்ல சொல்ல வரதை முடிச்சிடுறேன். வீடை போட்டுறோம், வாகனத்தை நிறுத்துகிறோம், அதே காவல் என்ன சொல்ல, வெளியில் செக்யூரிட்டி கார்டு இருக்கான். வெளியில் ஒரு இடத்துல ஒரு ஆஃபீஸ், இங்கே ஆஃபீஸ் விட்டேன், வெளியில் செக்யூரிட்டி இருக்கிறாரு, ஆனாலும் பூட்டிட்டு வரேன். ஏன் இதுதான். அதே மாதிரி ஒரு பெண்ணுக்கும் கூட பார்த்தீங்கன்னா, கற்பு, அதை தாண்டி அவங்கக்கிட்ட இருக்கிற உடைமைகள் எல்லாமே நீங்கள் ஒரு பாதுகாப்பு திறந்து வச்சிங்கன்னா அதுக்கு களவு போகும். நீங்கள் சொல்ல முடியுமா? ஏன் போலீஸ் என்ன பண்ணுச்சு? நான் எதுக்கு வீடை பூட்டணும்? அதுதானே சம்பளம், அரசாங்கம் சம்பளம் கொடுக்குது. 20 போலீஸ் இருக்கிறாங்க, என் வீடை பார்த்துக்கிறது தான் அவங்க வேலை. சொல்ல முடியுமா சார்? முடியாது. அதே மாதிரி தான் வாகனத்தை சொல்ல முடியுமா? ஏன் நீங்கள் வீட்டில் இருக்கிற நகையை கொண்டு போயிட்டு நீங்கள் பேங்க்கில் கொண்டு போய் லாக்கரில் வைக்கிறேன், ஏன் வீட்டில் வச்சா பாதுகாப்பாக இருக்காதா? எக்ஸ்ட்ரா சேஃப்டி. இப்போ புரியுதுங்களா? இதுதான் சார் உதாரணம். அந்த மாதிரி தான் நாமளும் பார்த்தீங்கன்னா, நம்மளை ஒரு தற்காத்துக்கணும்னு சொன்னால் நமக்கு பாதுகாப்பை நாமளே உறுதி பண்ணணும். நம்ம பாதுகாப்பை நம்ம சார் எல்லாம் போட்டுட்டு சிசிடிவி வச்சுட்டு வருமா இல்லையா சார்? வீடை பூட்டுறோம், சங்கிலி போட்டு கட்டுறோம், எல்லாம் கட்டிட்டு சிசிடிவி கேமரா வைங்க. எதுக்குன்னா, நம்ம வீட்டில் எவனா நின்னான்னா உடனே நமக்கு அலாரம் வருது. எவ்வளோ பண்ணிட்டு நீ ராத்திரி 11 மணிக்கு ஆள் நடமாட்டம் இல்லாமல் ஒரு 11 மணிக்கு நீங்கள் அங்கே போகிறேன்னா, யாராலும் அந்த பையனாலே பாதுகாப்பு இல்லாமல் ஒரு ஆண் தானே. நீங்கள் அப்பாவோட போயிருந்தீங்கன்னா நீங்கள் சொல்கிறது, நீங்கள் அப்பாவோட போயிருந்தீங்களா? அண்ணனோட போயிருந்தீங்களா? பரவாயில்ல, நாங்கள் அண்ணனோட அப்பாவும் நான் கடைக்கு போயிட்டு வரேங்க. நீங்கள் போனது ஒரு 3வது மனிதர் யாரோ ஒருத்தரோட போகிறீங்க. அப்படி போகும்போது அந்த நபரால் கூட உங்களுக்கு பாதுகாப்பு பிரச்சனை ஏற்படலாம்ல. இதை சொன்னால் அவன் சொல்கிறான், ஆதவர்ஜுனா, நான் கேட்குறேன், இந்த திமுகலாம் கேட்குறான், ஒரு ஆணும் பெண்ணும் போகக்கூடாதா? பிரைவசி போகக்கூடாதா? அப்போ இதெல்லாம் கொச்சைப்படுத்துறேன். எங்கள் தலைவர் ஆட்சிக்கு வரட்டும், ஆணும் பெண்ணையும் முதலுக்குள்ள அனுப்புறாரா கேட்பார். என்னத்தா எதெல்லாம் அடிக்கிறதுன்னே தெரியல சார். சார் அவருக்கு மரியாதையே கொடுக்க மாட்டேங்கிறீங்க. அவன் சொல்றான், சார் எங்க தலைவர் ஆட்சி வரட்டும், ஆண் பெண்ணுக்கு சுதந்திரம் இருக்கும். என்ன பண்ணுவாரு எங்க தலைவர்? ஆணையம் பண்ணி முதலுள்ள அனுப்புவாரா? அறிவு கட்டவனே, உன் தலைவர் லட்சணம் தெரியுதுரா. பிள்ளைய விட்டுட்டு பொண்ணையும் பார்த்தீங்கன்னா கவனிக்காம
அப்புறம் பேசணும் நான் நிறையா. அவரு பெரிய ஆளு, அவரை போய் அவன் வாங்குறீங்க நீங்க. அப்படிதான் சார் பேசுறாங்க. இதெல்லாம் என்ன மரியாதை இருக்கு? அவன் இதெல்லாம் கம்மி நான் பேசுறது. மீடியாவில் வந்து நம்ம பேசக்கூடாதுன்னு பார்க்குறேன். அறிவு இருக்கடா, ஒரு விஷயத்த புரிஞ்சுங்கடா. ஒன்று அந்த ஜேம்ஸ் வசந்தன் மேலே அப்படியே பாயறானுங்க ஆளாளுக்கு. ஒருத்தராவது இந்த மாதிரி ஒரு உண்மையை பேசுறதுக்கு ஒருத்தர் இருக்கிறான்னு சந்தோஷம். ஜேம்ஸ் வசந்தன் வந்து என்ன சொல்றேன், 11 மணிக்கு அந்த பெண்ணுக்கு அங்கே என்ன வேலை? ஒரு தந்தையா இருந்து கேட்டிருக்கான் ஜேம்ஸ் வசந்தன். ஒரு தந்தை ஸ்தானத்து கேட்டிருக்கான், ஒரு தாய் ஸ்தானத்து கேட்கறது தான். எல்லாரையும் ஒழுக்கமா பிரதமர் சொல்லியிருக்கிறார் சார். செங்கோட்டையில் கொடியை ஏற்றிட்டு பிரதமர் சுதந்திர தின விழாவில் பங்கேற்று ஆண் பிள்ளைகளை வந்து ஒழுக்கமாக வளங்க. எல்லாத்துக்கும் பொருந்தும் இது. ஒழுக்கம் எல்லாருக்கும் தானே சார். நம்ம இந்த கேள்வி அவங்க கேட்போம் சார். அடுத்த கேள்வி நம்ம வைப்போம். காட்டு பகுதியில் அந்த அந்த ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதியில் அந்த 3 பேர் வந்து குடிக்கிறாங்களே, இதை வந்து ஏன் போலீஸ் ரோந்து போல அடுத்த கேள்வி கேட்போம். ஆனால் இங்கே பாதிக்கப்படுறது யாரு? விக்டிம் யாரு? அவன் பாதிப்பு ஏற்படுத்தினான். பாதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுத்து நமக்கு தானே. அவன் முதல் கேள்வி நம்ம கேட்டான், நாம எச்சரிக்கையாக இருக்கணும் தானே சார். நீங்கள் பாக்கெட்டை பணம் எடுத்துகிட்டு போறீங்க சார், அப்பப்போ நீங்கள் தடவை பார்த்துக்கிறீங்களா? ஏன் இருக்கா இல்லையான்னு பார்த்துக்கிறோம். பாக்கெட்டில் வச்சுட்டீங்க, கீழே உழவு போகிறது கிடையாது தான். ஆனாலும் தடவை பார்த்துன்னு போறீங்களா, இருக்குதா இல்லையா? பயம் பின்னாடி தடவை பார்க்குறோம்ல, அது மாதிரி தான். இதுதான் ஒரு எச்சரிக்கை உணர்வு சார். நாம தானே சார் நம்ம வந்து இங்கே பார்த்துக்கணும். வீடை எப்படி நீங்கள் பூட்டுறீங்களோ, எப்படி வந்து வாகனத்தை பூட்டுறீங்களோ, எப்படி சிசிடிவி கேமரா வச்சு தான் வந்து உங்கள் வீட்டை கண்காணிக்கிறோம், அதே மாதிரி தன்னைத்தானே வந்து கண்காணிக்கணும்ல. நாம இருக்கிற பகுதி என்ன, இங்கே நமக்கு என்ன பாதுகாப்பு இருக்கு யோசிக்கணும். அதுதானே சார் நமக்கு இருக்கிற அறிவு. இதில் என்ன தப்பு? ஜேம்ஸ் வசந்தன் பேசுறது தப்புன்னு எனக்கு தெரியல. எல்லாரும் அவன்கிட்ட பாயிறீங்க. அது மேலே இவன் பேசுகிறான். என்னன்னு கேட்டிங்கன்னா, திமுக அரசு திமுகவில் இருக்கிறவன் கேட்குறான், அந்த பெண் ஏன் அந்த டைமில் அங்கே போச்சு சார்? இங்கே ஒரு விஷயம் இருக்குது. அவங்க ஒரு ப்ரைவசியை வந்து நம்ம கேள்வி யார்கிட்ட கேட்டால், இதை வந்து நீங்கள் ஒரு போலீஸில் போய் கேட்க முடியாது. ஒரு போலீஸ் கேட்க முடியுமா 11 மணிக்கு ஏன் அந்த பொண்ணு போச்சு? ஏன்னா அவங்க டியூட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா, சிட்டிசனுக்கு எல்லாருக்கும் பாதுகாப்பு கொடுக்கறது தான் ஒரு போலீஸோட டியூட்டியை. அவங்க கேட்க முடியாது. ஆனால் ஒரு பொது சமூக நல ஆர்வலர்கள், ஒரு பொதுவான நபர்கள் வந்து இந்த கேள்வி கேட்கணும்ல. நீ ஏன் அங்கே போன? ஒரு கேள்வி கேட்கணும்ல. கேட்டால் தானே அடுத்தது போகும். கேட்கறதே தப்பு. நீங்கள் போலீஸ் கேட்டதுனால தான் சார் போலீஸை சஸ்பெண்ட் பண்ணாங்க. பீச்சில் உட்காந்துருக்க கூட உட்காந்துருக்க யாருன்னு கேட்டதுக்கு உடனே சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. அதோட விளைவு தான் இதெல்லாம். போலீஸ் அவங்க டியூட்டி அவங்க செய்யணும், அவங்க வேலையை அவங்க செய்கிறாங்கல்ல. இப்போ சொல்கிறாங்க எங்கள் தலைவர் ஆட்சிக்கு வந்துட்டாருன்னா நாங்கள் வந்து போதற்கு நாங்களே அனுப்புவோம், போதற்கு அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் பேட்ரோல் அனுப்புவோம்னு சொல்லுவோம் போல இருக்கு. பாப்பா சார் சொல்கிற பைத்தியம் பேசுகிற பேச்சை பாருங்க. எல்லாமே இப்படி இருப்பீங்க, எல்லாமே இப்படி இருப்பீங்க. விஜய் பேசும்போது நமக்கு எங்க முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே எங்கடா போச்சு அந்த குரல்? பொச்சம் பத்தியா? அதுக்கப்புறம் அங்கிள் அங்கிள் பேசுறா போகலாம். இப்போ எலெக்ஷன்ல அவங்க எப்படி செயலாற்றுறாங்க, எப்படி அவங்க ஜெயிக்கிறாங்க, அதெல்லாம் பொறுத்து நம்ம பார்ப்போம் சார். எந்த தலைவராது ஜோசப் விஜய்னு சொல்லியிருக்காங்க சார். ஒரே ஒருத்தர் அண்ணன் எச்ராஜா மட்டும் தான் ஜோசப் விஜய் அவர் தான் டிக்ளேர் பண்ணாரு. நம்ம எல்லாம் விஜய் தான் சொல்லுகிறோம். இதுலனா உனக்கு பெருமை இருக்குன்னா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே, இதுலனா இவர் டெஃபினிஷன் வளர்க்குறாரமா. மு.க. ஸ்டாலின்றதுக்கு நமக்கு என்ன தெரியாதுல்ல சொல்றாரு. அவர் பதவி இருக்கும் போதே அப்படிதானே சார் சொன்னாரு. அங்கிள், அதுக்கப்புறம் அங்கிள், நக்கல் அங்கிள். அந்த நக்கல் அங்கிளே வந்து நான் தான் ஒச்சேன். இது இந்த நக்கல் அங்கிள்னு அந்த வருது இல்லை, அந்த அங்கிளை வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வாயத்தது இப்போ அங்கிள் சொல்ல பார்க்கலாம். அதான் நான் டிக்ளேர் பண்ணேன். மாமா யாரு யாரு அங்கிளுக்கு வந்து தமிழில் என்னன்றதை நான் தான் சார் விளக்குறேன். ஆமாம். ஜெகதீஷ் யாரு, ஜெகதீஷ்க்கு வந்து இவர் யாரு, இவருக்கு ஜெகதீஷ் யாரு இப்போ இப்போ சொல்கிறா பார்க்கலாம். இப்போ சொல்ல ஸ்டாலின் அங்கிள் சொல்ல பார்க்கலாம். சொல்ல முடியுமா? நீ ஒருவேளை நாளைக்கு ஆதவர்ஜுன் அவங்கள்ட்ட நேரில் வந்து சட்டையை பிடிச்சி ஏன் இப்படி நான் கேட்குறேன்னு கேட்டேன் என்ன சார்? நீங்கள் வேற ஒன்று சார், ஒரே அவன் கதையை பாதி தான் சார் எடுத்துருக்கிறேன். ஆதவர்ஜுனா கதையை பாதி தான் எடுத்துருக்கிறேன். இன்னும் மீதி கதை அப்படியே கண்ணியமாக வச்சுட்டு இருக்கிறோம். இது கண்ணியமாக இருக்கு. கண்ணியமாக ஆதவர்ஜுனா டிஎன்ஏ எனக்கு தெரியும். இது ரொம்ப நல்லா சொல்லலாம். நானும் மூடிட்டு இருக்கிறோம். இது ஒரு லிமிட்டாக நமக்கு ஒரு லிமிட் இருக்குல்ல சார், அடுத்த ஸ்டெப்பு தான் போக முடியும். அவன் சொல்லலாம் டிஎம்கே டிஎன்ஏ எனக்கு தெரியும் சொல்லலாம். ஆதவர்ஜுனா டிஎன்ஏ எனக்கு தெரியும். அதை சொல்லி அசிங்கப்படுத்தவனா மரியாதை நல்லது. வரம்பு மீறினா இறங்கி அடிப்போம். அது இனிமேல் இது காலம் தான் முடிவு பண்ண போகுது. யாரு அவங்க சீன்றதா சீண்டுனா ஒரு காலின்றீங்க. அந்த டிஎன்ஏ தெரியும், அந்த டிஎன்ஏ இதெல்லாம் துரோக வார்த்தைகள். ஓகே, நாளைக்கு இதே விஜயோட டிஎன்ஏ தெரியும்னு சொல்வேன் இல்ல, நாளைக்கு அதான சொல்வேன். நேற்று அவர் டிஎன்ஏ தெரியும், திருமாவளவன் டிஎன்ஏ தெரியும்
டிஎம்கே டிஎன்ஏ தெரியும், அடுத்தது விஜயோட டிஎன்ஏ தெரியும்னு சொல்ல போறான் சார். அங்க வந்து போதிய அவருக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்காதனால தான் இப்போ விஜய் கிட்ட வந்திருக்காரா சார்? அவனை இழுத்து உங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு பழி பகை பாவம் எல்லாத்தையும் மூட்டை கட்டி விஜய் மடியில் வைக்கிறான். இது விஜய் மடியில் வைக்கிறான், இந்த வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு. ஜானோட வழிகாட்டுதல் மட்டும் இருந்தாக்கா அது கரெக்டாகவே போகும். சரி, புரியுதுங்களா? வீண் பழி பகை பாவம் கொண்டு வந்து மடியில் வைக்கிற. இப்போ என்னைக்கு வந்து தாவேகா வந்து ஆதவர்ஜுனா வந்து வெளியில துரத்தினாதான் அந்த கட்சி உருப்பிடும்ன்றீங்களா நீங்க? அவனையும் துரத்தணும், அதுக்கப்புறம் இந்த புஷி ஆனந்த் துரத்தணும், அப்புறம் இந்த ஜெகதீஷ் பழனிசாமி, இவங்க 3 பேரும் துரத்திட்டு விஜய் குடும்பத்தோட இருக்கணும். விஜய் குடும்பத்தோட இருந்தாக்கா அப்போ வந்து சரியா கரெக்டா போகும். அது வரைக்கும் இது வந்து வேலைக்கு ஆகும். அப்பயாச்சும் நீங்க வந்து தாவேகா சப்போர்ட் பண்ணி பேசுவீங்களா, நியாயத்தை பேசுவீங்களான்ற கேள்வி வரும்ல. அப்ப பார்க்கலாம், முதல்ல அது நடக்கணும்ன்றதான் என் விருப்பம். சூப்பர் விஜய் குடும்பத்தோட வந்து சேரட்டும் சார். குடும்பத்தோட ஒரு குடும்பத்தலைனா முதல்ல நீ குடும்பத்தை காப்பாற்ற, எங்களை காப்பாற்றதான் இருக்கட்டும். நீ உன் குடும்பத்தையும் இன்னும் காப்பாற்றவே இல்லை. மூளைக்கு இருக்குது குடும்பம். ஒரு மாநாட்டுக்கு அப்பா பிள்ளை அம்மா அப்பா வராங்க, இந்த மாநாட்டில்னா அப்பா உட்காரா அம்மா மட்டும் வராங்க, அவங்க கழுத்தில் டேகை மாட்டி உட்கார வைக்கிற. அதோட மரியாதை? ரெண்டு அறிவுகட்ட நாய்களை நான் கேட்குறேன், இந்த மேடையில் உட்காந்துற அத்தனை பேருக்கு நான் கேட்குறேன், ஒரே கேள்வி தான் நான் கேட்குறேன். உங்கள் தலைவருடைய அம்மா தானே அவங்களுக்கு எவ்வளோ மரியாதை கொடுக்கணும் நீங்கள்? அவங்க மேலே ஏதோ நிர்வாகி மாதிரி கழுத்தில் ஒரு பட்டையை போட்டு கொண்டு வந்து உட்கார வைக்கிறீங்க. இல்லை சார், உள்ள வந்து எல்லாருமே வர முடியாது இல்லை சார். அவங்களுக்கு விஐபி இல்லைங்க தலைவர் அம்மா சார், அது விஐபி இல்லை. அவங்க இல்லை அந்த டேக் போட்டதுனால அவங்களுக்கு எங்கே சார் அவமரியாதை நடந்தது? அது அவமானம். நீங்க ஒரு விஐபி கொடுக்குற மரியாதை கொடுத்துருணும் அவங்களுக்கு. சார் அது அவங்க சொன்னா பரவாயில்ல சார், நீங்க எப்படி சார்? நான் தான் சொல்லுவேன், நியாயத்தை நான் தானே சொன்னேன். உங்களை திருத்தத்தில் நான் தான்டா இருக்கிறேன், நான் தான் சொல்லுவேன். உங்களுக்கு மாமா யாருன்றதை சொல்லும் போது பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு ஒரு அவமானம் ஏற்பட்டால் நான் சொல்லணும்ல, சொல்லணுமா இல்லையா? பொதுக்குழுக்கு அம்மா வந்திருக்கிறாங்க, டேகை போட்டு கொண்டு வந்து உட்கார வைக்கிறேன். அதை தாண்டி இருக்கத்தான் எல்லாரும் அம்மான்றான். குஷியா வந்து அம்மான்றான், ஆதவர்ஜுனா அம்மான்றான், அருண்ராஜ் அம்மான்றான். ஒரே ஒரு வார்த்தை எங்க விஜயோட பேச்சு எடுத்து போடுங்க, விஜயோட பேச்சு எடுத்து போடுங்க சார். ஒரு வார்த்தை அம்மா அவர்களுக்கு வணக்கம்ன்றதோ இல்லை அம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மௌனமாக கூட வாயை மூடின்னு பேசுகிறல, அதே மாதிரி ஒரு வணக்கம் கூட சொல்லிடலாம். ஒரு வார்த்தை கூட வந்து பார்த்தீங்கன்னா தாயாரை மென்ஷன் பண்ணவே இல்லை. அதுக்கு எதுக்குடா பொதுக்குழு வர வைக்கிறீங்க? எதுக்கு வர வைக்கிறீங்க? டேக் மாட்டி கொண்டு வந்து உட்கார வைக்கிறது எதுக்கு? டேக் அவங்க மாட்டணும்? உன்னை பெத்து வளர்த்து ஆளாக்கி உன்னை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மக்கு பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்பி காலேஜுக்கு அனுப்பி படிப்பு வரலனா கூட அதை டிஸ்கண்டினியூ ஆன பிறகு கூட பார்த்தீங்கன்னா வந்து உனக்கு ஒரு தொழிலை ஏற்படுத்தி கொடுத்து உன்னை பெரிய ஸ்டார் ஆக்கி உன்னை வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நீ ஒரு அரசியல் கட்சி தொடங்கின உடனே பார்த்தீங்கன்னா அவங்களோட டேக் மாட்டி கொண்டு வந்து உட்கார வைக்கிற. அது அவமானம் சார். அது ஒரு கட்சியோட விஐபி சார். நீங்கள் வந்து பார்த்தா அவங்க ஒரு கெஸ்ட்டாக வராங்க, அவங்க மெம்பராகவே வந்துவிட்டோம். அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனி கேட்லாம் அவங்களை கொண்டு வந்து உட்கார வைக்கணும். நீ மேடையில் உட்கார வைக்கிற அதெல்லாம் எனக்கு ரெண்டாவது சார். எதுக்கு அந்த டேக் மாட்டின கழுத்துல? பாபு சார் அதுக்கான பதில் வந்து தாவேகா. நீ பேசும்போது ஒரு வார்த்தையார் சொன்னியா? அம்மாவை பத்தி ஒரு வார்த்தை சொன்னியா? நீ தாயே அம்மா இதெல்லாம் சொன்னீங்கல்ல, ஏன் உன் தலைவன் பேசவே இல்லை? அம்மாவை பத்தி ஒரு வார்த்தை சொல்லணுமா இல்லை சார்? எங்கேயுமே அதை சொல்லணும்ல சார். ஏன் இருக்கிறதுக்கு தானே சொல்ல போற? அப்ப எதுக்கு சார் கூட்டு வராங்க எல்லாரும்? அதுதான் நானும் கேட்கிறேன். எதுக்கு அவர் கூட்டு வந்து அசிங்கப்படுத்துறீங்க? கழுத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அந்த டேக் மாட்டுறது. இப்போ கார்பரேஷன் நாய் கூட மாட்டியிருக்கு. எல்லாரும் இன்னும் பெரிய பெரிய இந்த சர்வதேச கட்சி இது, எல்லாம் டேக் தான். இது ஐடி கார்டு, அவங்களுக்கு ஒரு ஐடி கார்டு போட்டானுங்க. சொல்றது புரியுதுங்களா? இதெல்லாம் மற்ற கட்சியில் ஏதாவது பண்ணிட்டு இருக்கிறான். இதெல்லாம் சீன், இதெல்லாம் இந்த டேக் எல்லாம் அவனே செலவு பண்ணிப்பானுங்க. ஓகே பாபு சார், இது வந்து அவங்க வந்து திருத்திக்கிறாங்களா? போக போக வந்து தாவேக்கால என்னென்ன மாற்றங்கள் நடக்க போறதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் இதை பத்தி மறுபடியும் நம்ம ஃபுல்லாவே டிஸ்கஸ் பண்ணலாம் சார். நன்றி சார். நன்றி சார். நன்றி.